ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ். இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாமோட சிலபஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு சிலபஸே தெரியாம இருக்கும், இருக்கட்டும். ஆனா அந்த சிலபஸ்ல, ஓகேவா, சிலபஸ்ல அந்த சிலபஸ்ல இருக்க விஷயங்கள்லாம் ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது நம்மளுமே வேட் ஸ்டடி வீடியோ போட்டிருந்தோம். எல்லாமே வேட் ஸ்டடி வீடியோ போட்டிருக்காங்க. அதை வச்சு நீங்க படிச்சிருவீங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலுமே கூட அந்த சிலபஸ்லயும் முக்கியமா என்னென்ன இருக்கு, என்னென்ன நம்ம படிக்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், ஒரு கைடன்ஸ் நான் கொடுத்துறேன். ஏன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப படிக்க ரெடியா இருக்கீங்க, படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ண ரெடியா இருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கீங்க, படிச்சிருவீங்க. நீங்க உங்களுக்காக நாங்க வந்து படிக்கணும் அவசியம் இல்லை, நீங்க படிச்சிருவீங்க. இருந்தாலுமே கூட என்னென்னலாம் படிக்கணும், எதை முக்கியமா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் அது உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா நீங்களே படிச்சிருவீங்க. உங்க மேல எனக்கு 100% 200% கான்பிடன்ட் இருக்கு. ஓகே, சும்மா இல்லாம நம்ம வேற 1352 வேகன்சி நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டோம். 1352 வேகன்சி கிளியர் பண்ண மொத்த பேர் நம்மளை ஃபாலோ பண்ண போறவங்க சொல்லியாச்சு. அப்ப அது அடுத்த கட்டமா சிலபஸ்ல சொல்லியிருக்க விஷயங்கள்லயுமே முக்கியமா எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ தரேன். வீடியோ வந்து கொஞ்சம் கடைசி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வருஷம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு, அதுக்கான டீடைல் மட்டும் பார்த்துலாம். விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எஸ்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டெஸ்ட் மேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒன்று புக் வைஸ் டெஸ்ட், இன்னொரு சிலபஸ் வைஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு. அந்த புக் வைஸ் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வேணும்னா ஃபீஸ் 299, சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வேணும்னா 699. ஆனா நீங்க 699 பே பண்ணி சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வச்சு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த புக் வைஸ் டெஸ்ட் ஃப்ரீயா வந்துடும். ஓகே, இந்த புக் வைஸ் டெஸ்ட்ல மொத்தம் 35 டெஸ்ட் தரும். ஒரு டெஸ்ட் 70 கேள்வியோ, இப்ப 2500 மேற்பட்ட கேள்வியோ கவர் ஆகும். இந்த டெஸ்ட் மேட்ச்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். சிலபஸ் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல மொத்தம் 50 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 140 கேள்விகள், அப்ப 7000 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். இந்த டெஸ்ட் மேட்ச்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பைலிங்குவலா இருக்கும். ஓகே, சோ நீங்க 699 பே பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி क्वेश्चंस ரெக்கார்ட் வீடியோஸ் வந்துரும். இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி क्वेश्चंसக்கான ரெக்கார்ட் வீடியோஸ் வந்துரும். ஓகே, டெஸ்ட் பிடிஎஃப் தான், क्वेश्चन அப்படியே ஆன்சர் பிடிஎஃப்ல வந்துரும். இது இல்லாம எக்ஸ்ட்ரா இந்த 699ல வரவங்களுக்கு சைக்காலஜி கோர்ஸ் முழுக்க ஃப்ரீ. ஓகே, அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும்னா சைக்காலஜி கிளாஸ் எடுத்து அதுக்கு டெஸ்ட் கொடுத்து அந்த டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். நம்ம கொடுக்க போற கண்டென்ட் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோஸ் as well as பிடிஎஃப் தான். நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ பாத்துக்கலாம். ஓகே, சோ அதே டெஸ்ட் ஆஃப்லைன் வந்து எழுதணும்னா இந்த புக் வைஸ் டெஸ்ட்டுக்கு 129 ஃபீஸ், சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டுக்கு 2000 ரூபாய் ஃபீஸ், ரெண்டு சேர்ந்ததுன்னா 399 ஃபீஸ். ஓகே, சோ இங்க வந்து ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் क्वेश्चन பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துரும், இது ஓஎம்ஆர் ஷீட்டோட. சேம் டைம் ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா அதோட கன்சர்ன் ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். ஓகே, ஆன்லைன் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு, ஃபீஸ் 1500 தான். இந்த 1000 ரூபாய் கோர்ஸ்ல இந்த 699 மதிப்பு கொண்ட டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயா வந்துரும், 699 மதிப்புள்ள பிடிஎஃப் ஃப்ரீயா வந்துரும். இது இல்லாம ஃபுல் சிலபஸ்மே உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோஸா கிளாஸஸ் எடுத்து கொடுத்துருவோம். எல்லாமே சேர்த்து 1500 ரூபாய் தான். ஓகே, மெட்டீரியல் என்ன சார் கொடுக்குறீங்கன்னா இது வந்து ஜிஎஸ் கொடுக்குறோம். ஓகேவா, பிடிஎஃப்னா 699, புக்னா 999. மெட்டீரியல் பொறுத்தவரை தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே அவைலபிள், நீங்க எதாவது வாங்கிக்கலாம். ஓகே, இதை தாண்டி பிளே ஆஃப் மேட்ச்னு சொல்லிட்டு 25 ஃபுல் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆரம்பிக்க போறோம். இந்த 25 ஃபுல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம அகாடமில ஃபர்ஸ்ட் வருஷம் ஜாயின் பண்ண வரீங்கன்னா ஃபீஸ் போடணும். ஆல்ரெடி இப்ப நீங்க இந்த பேட்சஸ்ல எதுல ஜாயின் பண்ணியிருந்தாலும் இந்த டெஸ்ட் போடணும் தான். 25 ஃபுல் டெஸ்ட்டுங்க. ஓகேவா, ஃபுல் டெஸ்ட் தமிழ்ல மட்டும் தான் இருக்க போகுது. சோ இது உங்களுக்கு எது வேணாலும் 7708 9728 இந்த மாதிரி நாளைக்கு ஜாயின் பண்ணுவேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, உங்களுக்கு தெரியும் இதான் எஸ்ஐ எக்ஸாம்க்கான சிலபஸ். கரெக்டா, இது ஜஸ்ட் சிலபஸ் அப்படின்னு சொல்றத விட 65 கேள்விங்கிறது இதுல இருக்குங்க. எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்க போற 65 கேள்விகள் இது. மேல சயின்ஸ் 30 கேள்வி, ஹிஸ்டரி 10, ஜியோகிராஃபி 10, எக்கனாமிக்ஸ் 5, பாலிட்டி 10, சோ சோசியல் 35, சயின்ஸ் 30, கிட்டத்தட்ட ஒரு 65 கேள்விகள் கண்டென்ட் இது. இந்த 65 கேள்விகளை யார் 60 கேள்வியை செக்யூர் பண்றீங்களோ அவங்களுக்கு எஸ்ஐ ஜாப் கன்ஃபார்மா அடிச்சிருவீங்க. இந்த 65 கேள்வி 60 கேள்வி யார் செக்யூர் பண்ண போறீங்களோ அவங்க அத்தனை பேர் பாஸ். அப்ப என்னன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே உங்களுக்கு ஒரு கேள்வி தான் விட சொல்றேன். அப்ப 5 கேள்வி தான் நீங்க விடணும், 60 கரெக்டா இருக்கும். புரியுதுங்களா? சரி, பேக் டு கண்டென்ட் வருவோம். இப்ப இதான் சிலபஸ், இதுதான் கேள்வி வரப்போகுது. இந்த சிலபஸ்ல இருக்கிறது எல்லாமே ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணுங்கிறது நம்மளும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்ன கூட இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஹிஸ்டரிக்கான சிலபஸ் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இன்றைய நவீன இந்தியா வரையிலான, நவீன இந்தியா மாடர்ன் இந்தியா, ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அப்ப சொல்லிட்டாங்க இண்டஸ் வேலியில இருந்து 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சு. 1947 சுதந்திரம் கிடைச்ச கையோட பாலிட்டி ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாலிட்டி அப்பதான் ஆரம்பிக்கும், அப்பதான் கான்ஸ்டிடியூஷன் எழுதுறது என்ன. அது வரைக்கும் நம்ம படிக்க போறது ஹிஸ்டரி தான். அப்ப அது வரைக்கும் வரையிலான இந்திய வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் முக்கிய தேதிகள், உலக வரலாற்று முக்கிய நிகழ்வுகள் கொடுத்துறாங்க. பட் அதுக்குள்ள நீங்க போய் பார்க்கும்போது சிந்து சமவெளி வரைக்கும் குப்தர்கள், டெல்லி சுல்தான, முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாமினி பேரரசு, இது இல்லாம சவுத் இந்தியா, தென்னிந்திய வரலாறு. நெக்ஸ்ட் நீங்க ஐஎன்எம் போறப்ப ஐரோப்பியர்கள் வகையில் ஆரம்பிச்சு
தேசிய மறுமலர்ச்சி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ், இதெல்லாம் எடுத்து தொட்டு 1947 கொண்டு வந்து நிப்பாட்டும். இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுல எதை படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 2022 எஸ்ஐக்கு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு டிஎன்யூஎஸ்ஆர்பி, 2023 எஸ்ஐக்கு எக்ஸாம் நடந்துச்சு. இதை தாண்டி டிஎன்யூஎஸ்ஆர்பி மாடல் கொஸ்டின் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 3 கொஸ்டின் பேப்பர் கையில இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 3 கொஸ்டின் பேப்பருமே எடுத்து அனாலிசிஸ் பண்ணி ஒரு டாபிக்குக்கும் ஒரு வீடியோ போடப்போம். சயின்ஸுக்கு ஒரு வீடியோ, ஹிஸ்டரிக்கு ஒண்ணு, ஜியோகிராபிக்கு ஒண்ணு, பாலிட்டிக்கு ஒண்ணு, எக்கனாமிக்ஸ் ஒண்ணு, அது மட்டும் மொத்தம் 5 வீடியோ. என்ன பண்ண போனா இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் எல்லாமே என்ன டாபிக்ல இருந்து வந்திருக்கு. இப்ப குறிப்பா சொல்ல போனா ஒரு டாபிக்ல இருந்து 2-3 கேள்வி தான் வந்திருக்கா. ஏன்னா 2022 ஒண்ணு, 2023 ஒண்ணு, மாடல் ஒண்ணு, 3 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இப்ப இந்த 3 கொஸ்டின் பேப்பர்ல ஒரு சில டாபிக் 3 கொஸ்டின் பேப்பருமே ரிப்பீட் ஆயிருக்கும், ஒரு சில டாபிக் 2 கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட் ஆயிருக்கும். அப்ப அதிகமா கேட்ட கேள்விகளை முடிக்கணும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சு இப்ப இதை எடுத்துக்கிறீங்க, இதை ஃபுல்லா முடிச்சு ஒரு 2 விட்டுறீங்க, அதுல ஒரு 4 கொஸ்டின் வந்துருச்சுன்னா அப்ப ஃபர்ஸ்ட் எதை முடிக்கணுங்கிறது இருக்கு. இப்ப சயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 30 கேள்வி கேட்கறாங்க, ஆனா மொத்த டார்கெட்டா அந்த 30ல 25 அடிக்கணும். ஹிஸ்டரி 10 8 கேள்வி அடிக்கணும், ஜியோகிராபி 10 8 கேள்வி, எக்கனாமிக்ஸ் 5 4 கேள்வி, பாலிட்டி 10 ஒரு 8 கேள்வி. இதை ஃபர்ஸ்ட் அடிக்கணும் நம்ம. ஏன்னா எக்ஸாம் இருக்க போற டைம் 3 மாசம், நமக்கு 6 மாசம் 1 வருஷம் டைம் இருக்குன்னா ஒரு புள்ளியா பார்த்து படிக்கலாம். இங்க பார்த்து படிக்கிறத விட கேட்டதை படிக்கணும், எக்ஸாம்ல கேட்கறத படிக்கணும். சோ அதுக்கு இந்த சயின்ஸ்ல ஒரு சிலபஸ் இருக்குன்னா இப்ப உதாரணத்துக்கு மனித உடலியல் நோய்கள் அப்படின்னு இருக்குன்னா இது 2 முக்கியமான டாபிக் தான் சொல்றேன். இதுல இருந்து எத்தனை கேள்வி வந்திருக்கு, இதுல இருந்து எத்தனை கேள்வி வந்திருக்கு, இன்னும் ஒவ்வொரு டாபிக் வந்து கேள்விகள் வந்திருக்கா, எத்தனை கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு தனித்தனியா அடுத்த வீடியோ போட போறேன். இதுக்கு ஒரு வீடியோ, இதுக்கு ஒரு வீடியோ, இதுக்கு ஒரு வீடியோ, இதுக்கு ஒரு வீடியோ, இதுக்கு ஒரு வீடியோ. முதல் டார்கெட்டா இந்த 65 கேள்வி இருக்கா, 65 கேள்வி இருக்கா, இதுல ஒரு 55 நீங்க எடுக்கிறதுக்கு முதல்ல ஸ்ட்ராங் ஆகுங்க. அப்பதான் விட்டதை படிச்சுக்கலாம். முதல்ல கேட்கிற கேள்விக்கான சிலபஸ் படிங்க. அப்ப அது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நானா சொல்லக்கூடாது. இப்ப 2025 எஸ்ஐல சிங்கள கேள்வி வரும், புத்தர்கள் இருந்து வராது விட்டு படிக்காதீங்க, டெல்லி சுல்தான் வரும் அப்படின்னு நானா சொல்ல முடியாது. சோ இது வரைக்கும் டிஎன்எஸ்ஆர்பி செஞ்ச விஷயத்தை பார்த்து படிப்போம். 2022 கேட்டதை வச்சு பாருங்க, 2023 கேட்டதை வச்சு பாருங்க, ஆரம்ப கொஸ்டின்ல கேட்டதை வச்சு பாருங்க. ஏன்னா எக்ஸாம் மட்டும் டிஎன்எஸ்ஆர்பி தான். அப்ப அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கிறத கடைசியா நடந்த ஒரு 3 கேள்விகள் அதை எடுத்து பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க கேட்கலாம், அதுல கேட்ட கேள்விகளை எந்த டாபிக் வந்து கேள்வி வருமா, 90% வரும்ல, 90% வரும்லங்க. அப்ப கன்ஃபார்மா கிளியர் பண்றதுக்கு முதல் ஸ்டெப் எடுத்து வைப்போம். அப்பமா விட்டு போன டாபிக்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம். முதல் முக்கியம் கேட்க போறதை படிக்கணும். சோ அதுக்குதான் அடுத்தடுத்து நம்மளோட வீடியோஸ் வரப்போகுது. தொடர்ந்து சேனலை பாருங்க. ஏன்னா 1352 வேகன்சியுமே நம்மள்ட்ட தான் வரப்போன்னு சொல்லியாச்சு. நான் அதை அகைன் சொல்றேன். அப்ப அதுக்கு நம்ம தயாராகும், சரிங்களா? சோ அதனால அடுத்தடுத்து வீடியோஸ் வரப்போகுது. உங்களுக்கு சிலபஸ் வைஸ் என்னென்னலாம் முதல்ல படிக்கணும், என்ன டாபிக் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். முதல்ல அதை முடிங்க, அப்பவும் விட்டு போன டாபிக்ஸை படிச்சுக்கலாம். ஓகே, சொல்ல அப்படின்னு தான் வந்தேன். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். வரப்போன நாட்கள்ல அடுத்தடுத்த டாபிக்ஸ் அப்படியே முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப சொல்லிக்கிறேன். எஸ்ஐ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளம்பி அட்மிஷன் போயிட்டு இருக்கு, சரிங்களா? இது வந்து ஃபீஸ் ஸ்டேட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7708 978 இந்த மாதிரி கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.